Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா மீன் வறுவல். இது மசாலா உதிராம எப்படி பொரிக்கிறதுன்னு வீடியோக்குள்ள சொல்லிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் malathi samayal சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் தினம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 3 சங்கரா மீன் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிட்டு அது குறுக்குல ஒரு கீறி இருக்கேன். இது எதுக்குனா மசாலாலாம் அதுல நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒட்டறதுக்காக. இப்போ தேவையான பொருட்கள் பாத்துறலாம். 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துர்க்கேன், ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துர்க்கேன். இது நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிரலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ மீன்ல இந்த மசாலாவை தடவிடலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி வெச்சி செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ மசாலா தடவிடலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் மசாலா வந்து மீன்ல நல்லா ஒட்டும். நமக்கு உதிராமையும் வரும் நல்லா. இப்போ பாருங்க நல்லா மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மீன் பொரிச்சு எடுத்துறலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. நல்லா சூடு பண்ணிட்டு சிம்ல வச்சிருங்க. போடும்போது ஹைல வைக்காதீங்க. ஹைல வச்சீங்கன்னா மீன் வந்து ரொம்ப கருகிடும். இப்போ மீன்கான டிப்ஸ் என்னன்னா, இப்போ மீன் போட்டுட்டு உடனே நீங்க திருப்ப கூடாது. உடனே திருப்புனீங்கன்னா மசாலா வந்து மீன்ல ஒட்டாது. எல்லாம் எண்ணெயில பிரிஞ்சு வந்துரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க திருப்பணும். பாருங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு திருப்புறேன். கரெக்ட்டா அந்த மசாலா எல்லாம் பாருங்க நல்லா ஒட்டி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. உதிராம நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இதுதாங்க அதுக்கான டிப்ஸ். இத ஃபாலோ பண்ணுங்க. மீன் நல்லா சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம மீன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்க மீனை பொரிச்சு எடுத்துருவோம். பாருங்க எல்லா மீனும் பொரிச்சிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. வாசம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பூண்டோட ஃப்ளேவரும் வெங்காயத்தோட ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you.